வணக்கம் நேயர்களே, இன்று 8ஆம் திகதி மார்ச் மாதம் 2016ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் வீரகேசரியானது தனது பிரதான செய்தியாக ஈழத்தை அமைக்க முயற்சி, புலிகளை விடுவிக்க போகின்றனர் என்கிறது பொது எதிரணி என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. வடக்கில் உள்ள இராணுவத்தை நீக்குவதும் வடக்கு கிழக்கு இணைந்த தனி அலகுகள் மற்றும் காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதும் தனி ஈழத்திற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுப்பதாகவே ஆகும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. கூட்டமைப்புடன் பேசுவது அவசியம், அந்த கட்சியை நிராகரித்துவிட்டு தீர்வை காண முடியாது என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும் தேசிய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நோக்கிலும் ஒரு அரசியலமைப்பு உருவாகுமாயின் அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆலோசனைகளையும் கட்டாயம் இணைத்துக் கொள்வோம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக பேச்சாளரும் ராஜாங்க அமைச்சருமான டிலான் பெரேரா தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமானது பெண்கள் மீதான வன்முறைகளை ஒழிப்பதற்கு உறுதி பூணுவோம் என்று வெளியாகியுள்ளது. இன்று சர்வதேச பெண்கள் தினமாகும். நிலையான எதிர்காலத்திற்கு வலுவான பெண்கள் எனும் தொனிப்பொருளில் இம்முறை பெண்கள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்து வருகின்றமையும் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளமையும் பெரும் விசனத்தை உண்டு பண்ணும் செயல்பாடுகளாகவே அமைகின்றன. ஆனாலும் பெண்கள் மீதான வன்முறைகளை ஒழித்து அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கமும் மகளிர் விவகார அமைச்சும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதற்கு மகளிர் அமைப்புகளும் ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும். இதற்கான உறுதிமொழியினை இன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை வலியுறுத்தி இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரலின் பிரதான செய்தியாக வடக்கு கிழக்கிற்கு வெளியே வாழும் தமிழர்களுக்கு தனி அதிகாரம், தமிழ் முற்போக்கு கூட்டணி யோசனைகளை முன்வைக்கும் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழும் 16 லட்சம் தமிழ் மக்களின் சமூக அரசியல் அபிலாஷைகளை பிரதிநிதித்துவம் செய்யும் முகமாக தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் நியமிக்கப்பட்ட அரசியலமைப்பு யோசனை வரைவு விசேட அறிவோர் குழுவின் ஆரம்ப கட்ட பணிகள் பூர்த்தியாகிவிட்டன. இந்த குழு தயாரித்துள்ள வரைவு கூட்டணியின் செயற்குழுவில் பரிசீலிக்கப்பட்டு அரசியலமைப்பு பேரவையில் முன்வைக்கப்படும் என தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமானது ஒருமைத்துவ சிந்தனை மேலாதிக்கத்திற்கே வழிகோலும் என்று வெளியாகியுள்ளது. பன்மைத்துவ சமூகங்கள் வாழும் நாடொன்றில் ஜனநாயகத்தை பேணுவதற்குரிய முன்மாதிரியாக கூட்டாக சேர்ந்த ஜனநாயகமே சிறப்பானதென்ற கருத்து 1960களின் பிற்பகுதியில் இருந்து மேற்குலக அரசியல் விஞ்ஞானிகள் மத்தியிலும் வலுவாக வேரூன்றியிருக்கின்றது. அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதும் ஜனநாயகமும் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமான பிணைப்பை கொண்டதென நோக்கப்படுகின்றது. இன, மத, மொழி, கலாச்சாரம், பண்பாடு ரீதியாக வேற்றுமைத்தன்மை கொண்ட பல்வேறு சமூகங்கள் மத்தியில் கருத்தொருமைப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டு ஜனநாயகத்தை கட்டியெழுப்புவதற்கும் ஐக்கியத்தை பேணுவதற்கும் அதிகார பகிர்வு அவசியமானதென்ற நிலைப்பாடு மேலோங்கி காணப்படுகின்றது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளியானது தனது பிரதான செய்தியாக நல்லாட்சி வேடமிட்டு உலகை ஏமாற்றாதீர், எமது உறவுகளை சிறையில் சாகடிக்காதீர், அரசியல் கைதிகளை உடன் விடுவிக்க கோரி யாழில் உண்ணாவிரதம் என்ற செய்தியை புகைப்படத்துடன் வெளியிட்டுள்ளது. கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 14 தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் அரசியல் கைதிகளின் உறவுகள் மற்றும் விடுவிக்கப்பட்ட அரசியல் கைதிகளால் யாழ்ப்பாணத்தில் நேற்று அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் கோட்டை முனியப்பர் கோயிலில் காலை 7 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமானது கல்வி அறிவுள்ள தேசமா, காட்டு மிராண்டிகளின் தேசமா என்று வெளியாகியுள்ளது. கல்வி அறிவில் இலங்கை தெற்காசியாவில் முன்னணியில் திகழ்கின்ற நாடு என அடிக்கடி இங்குள்ள அரசியல்வாதிகள் தம்பட்டம் அடித்துக் கொள்வதுண்டு. ஆனால் அண்மை காலமாக நடந்தேறி வரும் சம்பவங்களோ நாகரிக வளர்ச்சியில் நாம் பல நூற்றாண்டு காலத்திற்கு பின்தங்கி இருக்கின்றோமே என்ற சந்தேகங்களை தோற்றுவிப்பதாக அமைந்துள்ளது.
குருநாகல் மாவட்டத்தில் உள்ள குளியாப்பிட்டியவை சேர்ந்த HIV தொற்றுக்குள்ளாகியுள்ள தாயாருக்கு அருகில் தூங்குகின்ற காரணத்தால் மகனுக்கும் HIV தொற்று ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருக்கின்றது என்ற கல்வி அமைச்சரின் கருத்து ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. அதேபோன்று கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் யோடியாக ஆணும் பெண்ணும் அருகருகே அமரக்கூடாது என்று அங்கு கடமையில் அமர்த்தப்பட்டிருந்த காவலர்கள் கூறியிருப்பது பிற்போக்குத்தனத்தின் உச்சத்தை காண்பித்து நிற்கின்றது. இவ்வாறான சம்பவங்கள் இலங்கை கல்வி அறிவுள்ள தேசமா காட்டுமிராண்டிகளின் தேசமா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக அமைந்துள்ளதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து உதயனின் பிரதான செய்தியாக முல்லையில் ராணுவம் சிறப்பு போர் பயிற்சி ரகசியமாக நடக்கிறது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளுடனான போர் முடிவடைந்து 7 ஆண்டுகள் நிறைவடைகின்ற நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இலங்கை ராணுவத்தின் படை பயிற்சி ஒன்று மிக ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வலம்புரியின் பிரதான செய்தியாக நல்லாட்சி அரசை கவிழ்க்க வேண்டும், பெங்கமுவே நாலக தேரர் அரைக்கூவல் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற விதத்தில் புதிய அரசியல் அமைப்பை வரைவதாக கூறி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்ற நல்லாட்சி அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என தெரிவித்துள்ள பெங்கமுவே நாலக தேரர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் நாடகமாடி மக்களை ஏமாற்றுகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தவறுதலாக மஹிந்த ராஜபக்ஷ என அழைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் வரவேற்புரை நிகழ்த்திய விவசாய அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை மஹிந்த ராஜபக்ஷ என கூறி தனது உரையை ஆரம்பித்தார். எனினும் சிறிது நேரத்தின் பின்னர் தனது தவறை ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பெயரை நினைவுபடுத்தினார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக கூட்டமைப்பின் செயலாளர் இன்று நியமிக்கப்படுவார், ஐவரின் பெயர் பரிந்துரை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கூட்டமைப்பின் செயலாளராக இருந்த விஸ்வா வர்ணபாலவின் மரணத்தினை தொடர்ந்து இன்று கூட்டமைப்பின் புதிய செயலாளர் நியமிக்கப்படவுள்ளார். அதற்காக சுசில் பிரேம ஜாயந்த, SP தேசநாயக்க, மஹிந்த அமரவீர, டிலான் பெரேரா மற்றும் அனுர பிரியதர்சன யாப்பா ஆகியோரது பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் தாமதமாக முகாம் வந்தமையால் தகராறு, மின்கம்பத்தில் ஏறி இலங்கை அகதி தற்கொலை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் தோப்பூரை அடுத்த உச்சப்பட்டி இலங்கை அகதிகள் முகாமில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முகாம் வருவாய் ஆய்வாளர் பதிவேட்டை சரிபார்த்த போது ரவீந்திரன் என்பவரது மகன் பிரவீன் அங்கு இல்லை. இதையடுத்து ரவீந்திரன் தனது மகன் பிரவீன் மாற்றுத்திறனாளி என்பதால் சிகிச்சைக்காக மதுரைக்கு சென்றிருப்பதாக கூறினார். இதனை நம்ப மறுத்த அதிகாரி சிகிச்சை பெற்றதற்கான மருந்து சீட்டை காட்டுமாறு கேட்டதால் அவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டது. இதனால் மனமுடைந்த ரவீந்திரன் அப்பகுதியில் உள்ள உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டினார். அப்போது அவர் மீது மின்சாரம் பாய்ந்ததால் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்தில் அமெரிக்கா தென்கொரியா பாரிய ராணுவ பயிற்சி, கண்மூடித்தனமான அணு ஆயுத தாக்குதலை நடத்தப் போவதாக வடகொரியா எச்சரிக்கை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது சமஷ்டி இணைந்த வடக்கு கிழக்கு என்பவற்றை உள்ளடக்கிய அரசியல் அமைப்பு பேரவையில் இனவாதமே காணப்படுவதாகவும் அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பச்சை கொடி காட்டியிருப்பதாகவும் வலியுறுத்தி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. தினக்குரலின் கேலி சித்திரம் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீது அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வன்முறை சம்பவங்களை வலியுறுத்தியதாக வரையப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்ற நிலையில் வன்முறை என்ற பிடியினுள் சிக்கியுள்ள பெண்ணொருவர் சர்வதேச மகளிர் தினம் என்ற பதாதையை கையில் தாங்கியிருப்பது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரமானது நாடெங்கிலும் பரவலாக சிறுவர் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்று சர்வதேச மகளிர் தினம் கேக் வெட்டி கொண்டாடப்படுவது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.